ரிஷபம் ராசி அமைதியானவங்களாகவும் அரவணைப்பு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த ரிஷப ராசிக்காரங்க பாருங்கள், உங்கள் மீது யாராவது விரும்பத்தகாதவங்களாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற விஷயத்தை கவனிக்காமல் இருந்தாங்களும் அந்த நபர்களை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, சுதந்திரமானவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்துங்க, வெற்றி பெறும் ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுவது போல தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்பம், உறவு, நிதி நிலைமை, காதல், இந்த மாதிரியான வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது? இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற நீங்கள் என்ன செய்யணும்? எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும்? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் இருக்கும். முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றங்கள் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கோம். ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். இந்த ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அன்பானவங்களாகவும் பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் இருப்பீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். பெரிய மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் விரும்பி வரவேற்க மாட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை ஒரு பாடமாக கற்றுட்ருப்பீங்க. எப்போயுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு பயந்து தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பீங்க. இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள், திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறணும் அப்படின்ற குறிக்கோளோடு செயல்படுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பணம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு தொடர்ந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா நன்மைகளையும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா, ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதாக கிடைக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நினச்சது நல்லதாக கிடைக்க இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சுக்கிரனுக்கு இந்த வீடு ராசி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுமே பாருங்கள், நுண்கலைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. மற்ற கிரக அமைப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுன்னா, உங்களோட ஜாதகத்தில் கலை உலகத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பையுமே பெறுவீங்க. உங்களோட சொந்த ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நண்பர்கள்கிட்ட சுமூகமாக பேசினாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஓரளவுக்கு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க. ரிஷபராசி நேயர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட இருக்கும். சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை அடக்கி கொள்ள மாட்டீங்க. அந்த இடத்தையே சின்னாபின்னமாக ஆக்கவும் தயங்க மாட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள் திருமண விஷயத்தில் ரொம்பவுமே அக்கறை காட்டுவீங்க. திருமணமானது தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி உங்களோட மன வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியிலையோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தால் ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சீராக உங்களோட குடும்பத்தை வழிநடத்த முடியும். சிம்மம், கும்பம் ராசிகளில் பிறந்தவங்களை ரிஷபராசி அன்பர்கள் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. நிறைய பிரச்சனை, சண்டை சச்சுறுகள் வரும். அதனால தான் இந்த ராசி உங்களுக்கு ஒத்து வராத ராசியாக இருக்குது. ரிஷபராசிக்கு சுக்கிரன் சொந்த வீடாக இருக்கிறதுனால, சந்திரன் உச்சமாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். எப்பவுமே பாருங்கள், நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பாக இருப்பீங்க. நேர்மையான ஒரு உண்மையான அன்பு இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட அழகை எப்பொழுதுமே சிறப்பாக வெளிக்காட்டணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுப்பீங்க. சமையலறை, வீடு இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே சுத்தமாக வச்சுருப்பீங்க. சுத்தமாக இல்லைன்னா உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சிலரிடம் வேலைகளை நீங்கள் ரொம்பவுமே உங்களோட பேச்சு திறமையாலேயே வாங்கிடுவீங்க. பிறரை பார்த்து நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இருக்கும். வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் கூட எல்லாமே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பீங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவீங்க. மற்றவங்க அப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது திருப்தி தரும். எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, உங்களை பாராட்டுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எதுலேயுமே ஒரு நீதியை எதிர்பார்ப்பீங்க.
இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடையத்தான் அதிகமாக அணியணும் அப்படின்னு விரும்புவீங்க. வண்ண துணியாக இருந்தாலும் சரி, அதை தும்பப்பூ மாதிரி சலவை செஞ்சு உடுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த காரியத்தையுமே திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்திலையும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. தனக்கென ஒரு வழியை வகுத்து அந்த வழியில் செல்வீங்க. இலகிய மனமும் தாராள தர்ம சிந்தனையும் உடையவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி வளர்க்குறது, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க கூட பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களாக தான் இருக்கீங்க. அரசியல்வாதிகளும் சரி, இங்கே அரசியல்லையுமே ரிஷபராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா திறமையான முன்னேற்றம் பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஒரு சொந்தக்காரகன் சுக்கிரன் இந்த உங்களோட ஜாதகத்தில் மட்டும் நல்ல அம்சத்தில் இருந்துட்டா ரிஷபராசி அன்பர்கள் சங்கீதம், நாட்டியம், இந்த அழகு கலைகள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்துலேயுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல கோபப்பட்டுருவீங்க. அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் நல்லது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சூழலுக்கு தகுந்தவாறு அமைதியாகவும் திட்டமிட்டும் அணுகுமுறை செய்வீங்க. அதில் ரொம்பவும் வல்லவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழல்களை பகுப்பாய்வும் திறமையை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஆலோசனைகள் வழங்கும் போதும் ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஆலோசனையில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. நடைமுறையில் எது கரெக்டோ அதை நீங்கள் தைரியமாக செய்வீங்க. ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபத்தை போல் வேறு எந்த ஒரு ராசிக்காரங்களுமே தங்களோட தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்ச்சி அடைகிறதே கிடையாது. உங்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சியும் இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவுமே அரிதாக அடுத்தவங்களோட விருப்பத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டுருவீங்க. நீங்கள் உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டால் கூட தயங்காமல் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. கர்வம் உங்ககிட்ட இருக்கும். கர்வம் கொண்டவர்கள் இல்லை என்றாலும் பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்க கிட்ட போய் உதவி கேட்க மாட்டீங்க. சுதந்திர உணர்வு உங்களோட தீர்மானங்களை உறுதியாக்கும். உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்வீங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் உதவி கேட்க மாட்டீங்க. ரிஷபராசியின் அதிபதி காதல் காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன். இதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லோரையுமே ஒரு சிறப்பான நேசம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே சிறப்பான அன்பை பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களோட குடும்பத்தை ரொம்பவுமே நேசிப்பீங்க, பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் நிலையான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தை வெகுவாக நேசிப்பீங்க. நீங்கள் குடும்பத்தை ஒருத்தரையும் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வரணும் அப்படின்னு செய்கிறதுல கவனமாக இருப்பீங்க. நல்ல ஒரு சுவையான உணவை எப்போதும் விரும்பக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அடிக்கடி நல்ல சுவையான உணவை எல்லோருக்குமே கொடுப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள்கிட்ட ஒருத்தங்க நல்ல பேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சுவையான ஒரு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே போதும். அவங்க அப்படி நல்ல ஒரு உணவை கொடுத்தா நல்ல பேர் எளிதில் இவங்கக்கிட்ட வாங்க முடியும். ரிஷபராசி அன்பர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவங்க, வம்ப கண்டா எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக கலைகளின் அதிகம் ஈடுபாடு கொண்ட ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஈடுபடக்கூடிய எல்லா துறைகள்லையுமே உங்களோட தனித்தன்மையை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல ஒரு நல்ல மாறுதல்களை பெறணும், நல்ல மாற்றங்களாக உருவாகணும், சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருவையாறு அருள்மிகு ஐயரப்பராயரையும் அறம் வளர்த்த நாயகையும் வருடத்தில் ஒரு முறையாச்சும் சென்று தரிசனம் செஞ்சு வந்தால் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும். இந்த இறை வழிபாடை ரிஷபராசி அன்பர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ திருவையாறு சென்று ஐயரப்பரையும் அறம் வளர்த்த நாயகையும் வழிபட்டு பாருங்க. உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே உங்கள் ராசி அதிபதியின் மூலம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, உங்களோட குணம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற பதிவை
நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.